விஜய் மேல கோவமே போயிட்டுமா, பாவமா அவரு ரொம்ப பாவம். நீங்க 43 பேரை கொண்டு விட்டு உங்களை நம்பலாங்கிறீங்க பாருங்க. ஊதிக்கிட்டு குளம் போடுச்சு, சிக்கு குளமா போடுது. தேர்தல் மேனிஃபெஸ்டோ இருக்குல்லம்மா, திமுக அறிக்கை, அதிமுக அறிக்கை, இவர் 5வது பயணிட்டு 4வது பயணிட்டு தான் முடிஞ்சு போச்சு, அறிக்கை ரெடி. இப்ப என்ன நீங்க மாற்ற அறிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறேன். விவசாயிகளுக்கு 25,000, பெண்களுக்கு ஒரு பவுன் தங்கம் கிடைக்கும், வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபாய். எங்கிருந்து சார் இவ்வளவு காசெல்லாம் வரும் அவருக்கு? இதெல்லாம் பனையூர் வச்சிருக்கிற பின்னாடி மரத்துல காய்க்குது, அறுத்து கொடுக்க வேண்டியதான். வரி கட்டுறவங்கள்ட்ட வாங்கிதான் வரி கட்டாதவங்களுக்கு இலவசம் கொடுக்கணும். விஜய் அவர் காருக்கே வரி கட்டப்பட்டாரு, கோர்ட்டு மண்டையிலே கொட்டுச்சு. போயா தேர்தல் முடிஞ்சோம்னா ஆசிரியர்ல குடியேறாரா இல்லை என்பது இடம் வாங்கியிருக்கிறாரு, பக்கத்து இடமே பெருசா தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பேர் குடியேறாங்களா இல்லை என்பது காற்று அங்க போயிருக்கலாம். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்துட்டீங்களா இல்லையா? பாத்துட்டீங்க அந்த பொண்ணு பேர் அரசியலுக்கு நல்லது பண்ணுறா பட்டவர் ராசிகள் லைட்டா ஆஃப் பண்ணி போட சொல்லி 53 பேரை கொண்டுட்டீங்களா? அவரே அடிச்சுக்கிறாரு, பட்டா விட்டாரு இல்ல அவரே கொஞ்சம் அண்ணாமலை பேர் அடிச்சுக்குவாரு. தம்பி யார் ராஜா சொல்லு முச்சுமா, படத்தை யாரு கூட சொன்னது? விஜய்க்கு வாட்டமா, கைக்கு வாட்டமா இருக்கிறது யாரு? திமுக தான். திமுக சரி ப்ரோ. விஜய் அவர்களே உங்கள் மனைவியை திட்டுகிறார்கள், உங்கள் மகனின் சஞ்சயோட தாயை திட்டுகிறார்கள், எஸ்ஏஜி அவர்கள் உங்க மருமகளை திட்டுகிறார்கள். என்ன சொல்லியிருக்கணும்? இதனோட தனிப்பட்ட வாழ்த்தை நீங்க பேச வேண்டாம். காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தாவேகா சார்பா புக் அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புக்ல அவங்களோட அறிக்கையெல்லாம் சேர்த்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன்? சார் புக் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க சார். அறிக்கை ஆகாது, 10வது 10 வாட்டி அட்டெம்ப்ட் அடிச்சவரு, படிப்பே ஆகாது, அவரே போய் வெளியிட்டு இருப்பாரு, ஆதரவு எழுதி கொடுத்துருப்பாரு. மொத்த புக்கும் எங்களுக்கு காப்பி எடுத்திருப்பாங்கம்மா. தேர்தல் மேனிஃபெஸ்டோ இருக்குல்லம்மா, திமுக அறிக்கை, அதிமுக அறிக்கை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணு. இது ஒரு பாயிண்ட், அதுல 3வது பாயிண்ட், இதுல 5வது பாயிண்ட், இதுல 4வது பாயிண்ட் தான் முடிஞ்சு போச்சு, அறிக்கை ரெடி. இப்ப என்ன நீங்க மாற்ற அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னு கேக்குறேன். அதே டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம் கொண்டு சொல்ற இலவசம் தான் நீங்களும் சொல்றீங்க. நீங்க என்ன மாற்றுன்னு கேக்குறேன். இலவசம் கொடுக்கணும்னா சில கரெக்ஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கேள்வி கேட்க முடியாது. நான் இலவசம் கொடுத்தா கேள்வி கேட்க முடியுமா? ஆனா கொடுத்துட்டேனே, கேட்க முடியாது. உனக்கு தேவையை நிறைவேற்றி பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் பணத்தை தொடவே மாட்டாரு. 1 ரூபாய் கூட மக்கள் பணத்துல இருந்து நான் தொட மாட்டேன் அப்படின்னு. மக்களே ஆகாது, பொண்டாட்டியும் தொட மாட்டாரு. அவரு பஞ்சாயத்து கட்டி ஊரை கட்டி பொண்டாட்டிக்கு மூலம் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. உலகம் ரொம்ப ஈஸியா மறந்துருது எல்லாத்தையும். சார் 100% என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றாரு சார். 100% என்ன மேல நம்பிக்கை வைங்க, என்ன நம்பலாம்னு சொல்றாரு சார். 1% கூட டிராப் அவுட் ஆக வேண்டாம். அப்ப 233 தொகுதிகளா நிக்குதுமா. இந்த 34வது தொகுதியில் உள்ளவங்க என்னமா செய்வாங்க? 233 தொகுதியிலும் விஜய் ஜெயிச்சிடுறாரு, ஒரு தொகுதியிலும் விஜய் தோத்துறாரு. ஏன்னா நிக்கவே இல்லையே எடப்பாடியில. அது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதா வச்சுக்கோ. 233 ஜெயிது உங்க விஜய் நான் ஜெயிச்சிட்டாரு, இந்த ஒரு தொகுதி ஜெயிக்கல. அவன் ஒரு தொகுதி மக்களை என்னமா செய்யறது? கேண்டிடேட் பட்ட துப்பு கிடையாது போயிட்டு நீங்க உங்க நம்பலான்னு சொல்றீங்களா? கேண்டிடேட்டே உங்களை நம்பல, மயக்கம் போட்டு விடுவாரு, மேடையில இருந்து வண்டியில இருந்து மயக்கம் போட்டு விடுவாரு, அவருக்கே தண்ணி கொடுக்க முடியல. நீங்க 43 பேரை கொண்டு விட்டு உங்களை நம்பலாங்கிறீங்க பாருங்க. இது இல்லைன்னா கூட நம்பியிருப்போம்யா. ஆனா இப்ப ஒரு முக்கியமான விஷயம், விஜய் மேல கோவமே போயிட்டுமா, ரொம்ப பாவமா அவரு, ரொம்ப பாவம். மண் குதிரை மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு ஒரு மாமன்னன். அந்த விஜய் கட்சியில உள்ளது பேசுறது பூரா இருக்கு. குப்பை பிறகு 3 பாட்டு கேட்கிறான். நான் எங்க தலைவர்கிட்ட காசு இருக்கு வச்சுப்பாருன்னு சொல்ல, அத்தாடி குப்பை பிறக்கிறவன் இல்லப்பா, தூய்மை பணியாளர். தமிழ் வராதா? தூய்மை பணியாளர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு மலிவா உங்களை பேசுறது இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தங்கச்சி எவ்வளவு இருப்போம், விஜய் கூட படுப்போம். உங்களுக்கு என்ன எப்பா விஜய், உனக்கு ஏகப்பட்ட மோசம் இருக்கா தம்பி. நீ இப்படி அரசியல் பண்றதை விட வேற மாதிரி இறங்கிடலாட்ட தம்பி. வாட்ஸ்அப் நம்பரை வெளியிட்டு சேட்டிங் பண்ணிடலாங்கிற, அதுக்கு ஆள் போட்டு பண்ணுவாரு. அறிக்கையே ஆள் விட்டு தானே பண்றாரு, அதுக்கு ஆள் போட்டு பண்ணுங்கம்மா. 6 மணி வரைக்கும் ஒரு ரோட் ஷோ பண்ணாருமா, 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்கம்மா. ரோட் ஷோக்கு அனுமதியே இல்லைம்மா. இவர் வர்றாருன்னு சொல்லிட்டு கடலூர்ல துணை முதல்வருக்கு அனுமதி மறுத்துட்டாங்கம்மா. ஆனா இவர் வரவே இல்லைம்மா. முதல்ல இவர் மேல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். நீ வருவியா மாட்டியா? முதல்ல நீ நின்ன பிறகு நான் பரவாயில்ல உடனே சொல்லணும். உடனே பிரச்சாரமே வீணா போகுது இல்லம்மா. அப்புறம் நீங்க தொகுதியை தோக்கடிக்க தான் டேமேஜ் பண்றீங்க சார். ஒரே இடத்துல நேரம் ஆகிருச்சு, அதனால போயிட்டாங்கன்னு சொல்றேன். அதை விட சூப்பரா செய்யலாம். செல்போன் எடுத்து வச்சு, சிஎம் சார் என்னை பழி வாங்கணும் வீடியோ போட்டார்ல, அதே மக்களே போட்டு போட்டுருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பேசி போட்டுடலாம். டிஜிட்டல் அரசியல் தானே மேடம் பண்றாங்க. டிஜிட்டல் அரசியல் பண்ணிட வேண்டியது தானே.
எதுக்கு வெயில் எங்கேயும் போயிட்டு ஓட்டு கட்டிக்கிட்டு தேவையில்லாம வேத்து விருதுக்கிட்டு இங்க பேசுறது அங்க பேசி அங்க பேசி இங்க பேசி மண்டை குழம்பி கிருகிருன்னு தேர்தல் முடிஞ்சோன்னா ஆஸ்திரேலியா குடியேறாரா இல்லைன்னு பாரு. இடம் வாங்கியிருக்கிறாரு, பக்கத்து இடமே திருசா தான் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேரும் குடியேறாங்களா இல்லைன்னு பாரு. ஏன்னா இங்க வெதர் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயில். இவர் கரெக்டா எலெக்ஷன் முடிவுல அங்க வந்து சில்லுன்னு ஆயிடும். ஆஸ்திரேலியாவில் பனி கட்டியே இருக்கும். ஆப்ஸ்மலை காற்று வந்து அங்க போயிருக்கலாம். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்துட்டீங்களா இல்லையா? இல்ல சார். பாத்துட்டீங்களா? அந்த பொண்ணு மேல ரெஃபேர் பாக்க சார், அதான் சொல்றேன், இல்ல பாக்கல சார். லைக்ல எல்லைக்கையில ஆடுற பேர் ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. பாக்கல, சரிப்பா அந்த பொண்ணு பாக்கலப்பா, விட்டுருங்க. அப்ப நானும் பாக்கல, முக்கியமா சொல்லிடுறேன். பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், அதை வச்சு ஏதாவது சொல்லுங்க. நான் பாக்கலப்பா சார். அந்த சீன்லாம் பாத்தீங்களா? ஸ்டார்டிங் சீன் ஒரு ஆதவர்ஜனையும் புசியானதையும் அடிக்கிறாரு, பெல்ட் எடுத்துச்சு. அரசியலுக்கு வந்து நல்லது கொண்டு சொன்னா பட்டவர் ராஸ்கல் லைட்டா ஆஃப் பண்ணி போட சொல்லி 53 பேரை கொண்டுட்டீங்களான்னு அவரே அடிச்சுக்கிறாரு. பட்டாரு விட்டாரு இல்ல, அவரே கொஞ்சம் அண்ணாமலை மாதிரி அடிச்சுக்குவாரு, சட்டையர் அடிச்சுப்பாரு. 4 பேர் கொஞ்சம் மறைப்பாங்க. எல்லாம் டிராமா தான். ஐயோ ஓவிக்க பண்ற கூத்து. சீமான் சொல்ற மாதிரி இந்த பைத்தியகார கூட்டத்தை பத்தி பேசாம இருக்க முடியல, சற்று பேசுனா கோபமா பேசுறோமாங்கிறாருல அவரு. வெறுத்து போய் பேசுறது முதல்ல கடுப்பா இரிட்டேட் ஆகி. இப்ப சீமானோட வாக்குகள் விஜய்க்கு செதறும்னு நினைச்சாங்க, இல்லவே இல்லை. சீமானோட வாக்கு அப்படியே பேக்கேஜ்ல அவர்கிட்ட இருக்கு, டிஎம்கே வாக்கு அப்படியே பேக்கேஜ் இருக்கு, ஏடிஎம்கே வாக்கு அப்படியே பேக்கேஜ் இருக்கு. எந்த ஓட்டும் செதறல. ஒரு சின்ன மாற்றத்தை கூட விஜய் கொண்டு வரல. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட அறிக்கையில பாக்குறப்போ விவசாயிகளுக்கு வந்து 25,000, 5 லட்சம், பெண்களுக்கு வந்து 1 பவுன் தங்கம் கிடைக்கும், ஏழை எளிய பெண்களுக்கு, வேலை இல்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபாய். எங்கிருந்து சார் இவ்வளவு காசெல்லாம் வரும் அவருக்கு? இதெல்லாம் பனையூர்ல வச்சிருக்காரு, பின்னாடி மரத்துல காய்க்குது, அறுத்து கொடுக்க வேண்டியதான். ஏமா இதெல்லாம் டேக்ஸை பத்தி பேசணும். இதெல்லாம் இது வந்து இப்படி பேசுற விஷயமும் இல்ல. நான் பேசி விஜய்க்கும் புரியாது, விஜய் ரசிகர்களுக்கும் புரியாது. வேஸ்ட். நான் என்ன எக்கனாமிக்ஸ் முடிச்சுவேன், நான் விளக்கம் சொல்லுவேன். இன்னைக்கு டாக்ஸ் எங்கிறது வேணும்? ஒரு நாட்டை நடத்துறது எது வேணும்? வரி தான் பேக் போன், முதுகெலும்பு. ஓகேயா? எஸ்ஜிஎஸ்டி என்ன, ஜிஎஸ்டி என்ன, இதெல்லாம் தெரியணும். மத்திய அரசு நமக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல, நீ கொடுத்துதானே ஆகணும். வாங்கிட்டு போயிருக்க வரி, அதுதானே கொடுத்துருக்கோம் டாக்ஸ். அதை கூட நாங்கள் ஆட்சி நடத்தணும். இந்த இலவச திட்டங்கள் எங்க இருந்தோம்னா மக்களோட வரி பணம் தான். எல்லாரோட வரியும் கலெக்ட் பண்ணி இலவசமா கொடுக்குது. நீ இலவசத்தை நேரடியாக இருக்கணும்னா யாரு இருக்கணும்னா வரி கட்டுறவங்க இருக்கணும். ஏன்னா வரி கட்டுறவங்கள்ட்ட வாங்கிதான் வரி கட்டாதவங்களுக்கு இலவசம் கொடுக்கணும். விஜய் அவர்கிட்ட காருக்கே வரி கட்டப்பட்டாரு, கோர்ட்டு மண்டையிலே கொட்டுச்சு. போயா 1.5 கோடி வரியை கட்டுற முதல்ல மேடா, கார் வாங்கியிருக்கோம் வரி கட்ட மாட்டோம். ரோல்ஸ் ரைஸுக்கு 3 கோடி ரூபாய் இறக்குமதி கட்டலாம். ஏமாத்தினாரு. கோர்ட்டுக்கு போனார் விஜய், கட்ட முடியாதுன்னு கோர்ட்டு செஞ்சு கட்டுப்பாடு. அவ்வளவு நல்லவர் அவர். உலகத்திலே பொண்டாட்டி பிள்ளைக்கு கடன் கொடுத்தோம்னு ஒருத்தர் ஐடி காமிச்சிருக்காரு பாருங்க, அவருதான் தாவேக தலைவர். இப்ப இதெல்லாம் அவருக்கு எவனா தப்பா சொல்லி கொடுத்துருக்கான். தளபதியே நம்ம வந்து இலவசம் கொடுக்க மாதிரி கொடுத்துடலாம், தளபதியே ஐடியில கொண்டு வந்துடலாம், மக்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. பர்சனல் மணி கொண்டாந்து எங்க ஐடியில ரைட் ஆஃப் பண்ண முடியும். அதுவே தவறான புரிதல். அவரும் அரசியல் வயப்படவில்லை, அவருடைய சார்ந்தவர்களையும் அரசியல் வயமா வச்சில்ல. இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிட்டுல, நான் அன்னைக்கு முதல் விஷயம் அந்த வீடியோ இருக்கு, அன்றே கணித்தார் தமிழ் தானே விஜய் படம் நடிக்க போறாரு அப்படின்னு உடனே எடுத்து போட்டோமா, நாங்க விஜய் படம் நடிக்க போறாரு. அதை எடுத்த போய் எப்படிங்க சாங்க படம் நடிக்கிறாரே பாரு, கையெழுத்து போடுறாருலே பாருங்க. அன்னைக்கு அடுத்த நாள் சாயந்தரம் படம் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னு உங்களுக்கு யார் தான் தாவேக்கெல்லாம் தகவல் சொன்னேன்னு, தாவேக்க தகவல் தான் சந்தி சிரிக்குது, இதுல போய் தகவல் வருவாங்கம்மா. அவங்க நகர்வதும் பச்சை பிள்ளைக்கும் புரியுது, அப்பட்டமா அவங்க என்ன நகர்வு பண்ண போறாங்கன்னு விஜய் எடுத்து படம் நடிக்க போறாரு அதே கம்பெனிக்கு. அது வந்து அப்படி மறுபடியும் சினிமாவோட இன்னிங்ஸ் ஆகுது. ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறாங்க சார். அது சம்பளம் வாங்கிட்டாருமா, சம்பளத்தை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. மறுபடியும் அந்த கம்பெனி இருந்தா அவராத 3 மேல படத்தை ரிலீஸ் பண்ணி, ஆமா எடிட்டர் காப்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எத்தனை கேமரா, 2 கேமரா ஓடுதா? இது எங்க போயிடும்? இந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளியாடு? நம்ம சாதாரண ஆளுங்கம்மா, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அது ரிலீஸ் பண்ணலாம் ஒன்றும் வருத்தப்படல. அவங்க படம்மா 500 கோடி ப்ராஜெக்ட், அது எவ்வளவு கவனமா இருந்திருக்கும். சென்சார் போர்டுக்கு யார் போவா? நியூஸ்ல வந்திருக்கு சார். அது வந்து துணை எடிட்டர் வந்து ஒரு சீன் கட் பண்றதுக்காக வந்த எடிட்டர் தான் ஒரு ஆர்வத்துல வெளியிட்டுட்டாரு, இதுல எந்த ஒரு அரசியல் நோக்கமோ இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல். செமமா தாவேக்கா உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன். 234வது நீ நில்லு மாடுத்த வாட்டி அறுதி பெர்மனன்ட் ஏய்மா நியூஸ் சேனல்ல சொல்றாங்க சார். ஏமா துணை எடிட்டர், துணை நடிகர், துணை எடிட்டரா? ஒரு படம் 500 கோடி ப்ராஜெக்ட், அது எவ்வளவு பத்திரம் எடுத்து செல்ஃபியே பத்திரமா வச்சிருக்கிற. எடுத்த போட்டோ அடுத்த முதல்ல எடுத்த போட்டோ அனுப்ப காலைல வாங்குறோம் உஷாரா. நீ ஒரு படத்தை 500 கோடி ப்ராஜெக்ட சென்சார் போர்டுக்கு யார் போவா? தயாரிப்பாளர் போவார். டைரக்டர் கூட படத்தை எடுத்துக்க முடியாது, தயாரிப்பாளர் தான் போவார். பிரச்சனை ஆகுள்ளதான் டைரக்டர் உள்ள இறக்குவாங்க. இந்த காட்சிகளை வந்து தயாரிப்பாளருக்கு விளக்க தெரியாது, அப்ப டைரக்டர் விளக்கு இந்த காட்சியை இது என்ன அர்த்தத்தில் வச்சிருக்க அந்த வேர்டுன்னு அப்போ விளக்குவார். அப்புறம் வெட்ட வேண்டாங்கிறது பெரிய பஞ்சாயத்து நடக்கும். சென்சார் போர்டு காப்பி வெளியாகலாமா, நீங்க உடனே பிஜேபிங்காதீங்க. அப்பா அவங்க எல்லாத்துக்கும் அட்டி வாங்குறாங்க வந்து உள்ள வந்து
யாரு பத்த பிள்ளையோ அப்படி அடி வாங்குறாங்கன்னா அது பாஜக தான். கூப்பிடு அவனுக்கு வச்சு அனுப்பு பட்டுன்னு. பிஜேபி எல்லாம் ஒண்ணும் செய்யல இதுல. பாவம் விஜய்க்கு வாட்டமா கைக்கு வாட்டமா இருக்கிறது யாரு? திமுக தான். திமுக சரி ப்ரோ, ஜனநாயகத்தை யாரு முடக்குனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு தெரியலப்பா, சொல்லுப்பா, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். முடக்குனாங்க. இப்ப படத்தை விட்டது யாருன்னு ஏன் சொல்லிடு. சரி, முடக்குனதே பிஜேபி தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நீ என்னைக்கு பிஜேபி எடுத்து பேச மாட்டேன், ஏன்னா பயம் அது. ரைட்டு இருக்கும் தானே, கண்ணு முன்ன வந்து போகுமா இல்லையா? கரூர் சம்பவம் எல்லாம் வந்து போகும், சிபிஐ எல்லாம் வந்து போகும் தானே. அதை பத்தி பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. படத்தை ரிலீஸ் பண்ணது யாரு? அது பதில் சொல்லணும்ல. அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. எடிட்டர் காப்பி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்சார் காப்பின்னு இந்த ஓரத்துல பாருங்க, அந்த ப்ராப்ளத்துக்கா இந்த கார்னர்ல இருக்கும். ஏன்னா ஏன்னு இருக்கும், சிஜினா சிஜின்னு இருக்கும். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒயிட்ல போட்டிருப்பாங்க, நல்லா தெரியும். இந்த வாட்டத்துல நீங்க தானே பொறுப்பு, எடிட்டர் தானே பொறுப்பு. எடிட்டர் வந்து கொண்டு போய் கம்பெனி கொடுத்தாங்கல்ல, எடிட்டர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி லைட்டா காலை திருவிழா போகுதுங்க. வலி தாங்க மாட்டாங்க. ஏசி ரூம்லேயே இருந்த பிள்ளைங்கம்மா, முழுக்குன்னு பர்க்கரை பீஸா தின்ன பிள்ளை, நல்லா கேவிங் ப்ரொடக்ஷன் நல்லா அள்ளி கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்ஷன் சாப்பாடு கும்முறதுக்கு உடம்பு. விஜய் விரதம் கொடுத்துருப்பாரு, கிடைச்சா காதை லைட்டா எடுத்துருவாங்க. இந்த காதை வரும் அந்த முடிய பிடிச்சி லைட்டா எடுங்க சொல்றேன். தம்பி யார் ராஜா சொல்லு புச்சுமா, படத்தை யாரு விட சொன்னது அப்படின்னு சொல்லுவோம். சார் இதெல்லாம் செய்யாதீங்க, எங்க நான் கையெழுத்து போடுறேன் சார். விஜய் ஆதவத்தினா தான் சார் ஐடியா பண்ணாங்க. அதான் சார் புசியாரம் தான் சார் பண்ண சொன்னாரு, எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க அவங்களுக்கு பிடிச்சிட வேண்டியதானே. அம்பை நோவு என்னமா ஆக போகுது? எய்தவன் அம்பு இருக்க அம்பை நோவதே. வில்லு இங்க இருக்கு, இழுத்து விட்டது. அம்பன் வந்து என்ன ஆக போகுது? புல்லட் உங்க மேல பட்டுச்சா? துப்பாக்கி தானே சுட்டுச்சு. துப்பாக்கி சுட்டுச்சா? ட்ரிகரை இழுத்தவன் யாரு? ட்ரிகர் இருக்குல்ல, இழுக்கிறவங்கள அதை யாரு? அவங்கள விட்டு சும்மா தேர்டா உள்ளவங்களை பிடிச்சதை வச்சுட்டு பாவத்தை கொண்டாத கூட்டுறீங்க. கரூர் சம்பவத்துல வந்து புசியானந்த வாழைத்தோப்புல இறக்கி விட்டாங்க. பாவம் கைப்புள்ள காலங்காலத்துல காப்பி ரொட்டி சாப்பிடுவாரு, அவர் கொழுத்த புள்ள என்ன மாதிரி, அவர் வாழைத்தோப்புல விட்டாங்க. இதே வீடியோ போட்ட விஜய், நான் இங்கதான் இருக்கேன், நான் வந்து என் மேல வழக்கு போடுங்க, என் கட்சிக்காரங்க இது பண்ணாதீங்கன்னு சொன்னார்ல, அவனதான் நீலாங்கர ஸ்டேஷன் இருந்து போயிருக்கலாமே. நான் தான் விஜய், உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாமே, போகல. அதே புசியானந்த் மதுரை ஹைகோர்ட்ல பெயில் போட்டப்ப, அந்த பெயில்ல ஏபியில எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, மதியம் தான் அது காரணம்னு சொல்லி போட்டிருக்காரு மாவட்ட செயலர். பாத்துங்க எப்பேற்பட்ட இயக்கங்கள்ல நீங்க இருக்கீங்கன்னு. சார் அவர் வந்து மத்த இடங்கள்ல எல்லாம் போவதெல்லாம் அவருக்கு தெரியாது சார். பெரம்பூருக்கு மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சு அரசியல் கொண்டாருன்னா மாசம் ஒரு வாட்டி போவாரா சார்? மாசம் ஒரு வாட்டி போய் போட போறாரு டாக்டரான்னு ஒரு தடுப்பூசி போடுறதுக்கா? அதுவும் பெரம்பூருக்கு மட்டும் போவாரு. பெரம்பூர் மட்டும், அதான் பெரம்பூர் மட்டும். எப்படி நானும் சொல்றேன், மாசம் ஒரு வாட்டி போறது. அங்கேயே இருந்துட்டாங்க பேசாம, ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து பங்களா எடுத்துல பீச் ஓரமா நல்லா மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்க வேண்டியது. அவரு மாசம் ஒரு வாட்டி போறது என்ன? அப்படி பார்த்தா 365 நாள் 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு 12 வாட்டி, 5 கோடி 60 வாட்டி தான் போற அவரு 5 வருஷத்துல. இது ஒண்ணும் இருக்கு. மத்த தொகுதியெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்ப ஒரு தொகுதியில எப்படியும் ஜெயிச்சிடணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, வாய்ப்பே இல்லை. இதுக்கெல்லாம் ரேண்டமா எடுத்திருக்கு சர்வே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சார் இன்னொரு விஷயம், விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், பெண்கள் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு, எல்லார் வீட்டு வாசல்லையும் விசில் சின்னத்தை கோலமா போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எதனால சார் அந்த ஒரு விஷயம் கேட்டேன்? விசில அடிச்சுட்டு கோலம் போட சொல்ல, பெண்கள் தானே, ஊதிக்கிட்டு கோலம் போட சொல்லு, சிக்கு கோலமா போட சொல்லு, மாவை வச்சு. பாவம் அவர் கட்சியில் உள்ள பெண்களுக்கு கோலமே போட தெரியாது. நீ கோலம் போடுவியா? நான் நல்லா போடுவேன் கோலம், மாவு கோலமே போடுவேன். அதோட விசில் சின்னத்தை போட போறீங்களா சார்? விசில் சின்னத்து இல்லம்மா, கோலம் போட தெரியுமான்னு கேட்டேன். விசில் அடிச்சுக்கிட்டே போட சொல்லுமா, வீண் அடிச்சுக்கிட்டே போட சொல்லு. நல்லா இருக்கும், நம்ம பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒய்யால அவன் கூவுறது மட்டும் வித்தியாசமா இருக்கா, கூவல் அப்படிம்பாங்கல்ல, விசில் அடிச்சுட்டே போட சொல்லுங்க. போட்டுருவாங்களா சார் எல்லாரும் கோலம்? ஏன்னா விஜய் வந்து புள்ளி வைக்க சொன்னாலே கோலமே போட்டுருவாங்க, இப்ப கோலமே போட சொல்றாங்க. அலங்கோலத்துதான் ஊரே பாக்குதா, எங்க இருந்து தாவுறது சுடல, தாவுடா தாவு, எங்க இருந்து தாவுறது? பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அவரு விரவ இழுத்து விடாதீங்க, பால் இல்ல பச்சை தண்ணி வெந்நீராயிடும். அவங்க கட்சியில் உள்ளவங்களும் ஓட்டு இல்லாதவங்க பேசுறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தரக்குறைவா, கண்ணிய குறைவா, மானகட மான எங்க நான் பார்க்காத எங்க முன்னோர்களை எல்லாம் திட்டினாங்க. ரொம்ப ரொம்ப சேட் ஆயிட்டேன். என்னடா திட்டுறாங்களே, நமக்கு ஏன்டா ஒரு வாயில விடணும்னு. ஆனா விஜய் பொண்டாட்டியை திட்ட ஆரம்பிச்சாங்க பாரு, டேஷ் அவல்னு. அப்பாடா கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அதை வேற கிளறாங்க, இது மனமெல்லாம் ரகமா இருக்குங்கிற மாதிரி. ஒரு கட்சி தலைவரோட மனைவிய விஜய் அவர்களே உங்கள் மனைவியை திட்டுகிறார்கள், உங்கள் மகனின் சஞ்சயோட தாயை திட்டுகிறார்கள், எஸ்ஏசி அவர்கள் உங்க மருமகளை திட்டுகிறார்கள். என்ன சொல்லியிருக்கணும்? இது என்னோட தனிப்பட்ட வாழ்த்தை, நீங்க பேச வேண்டாம், நீங்க பேசுறது தான் இருக்கு. அது கட்சிக்காரவங்க மற்ற கட்சிக்காரங்களை விமர்சிக்கிறத ஜாக்கிரதை விமர்சிக்கணும், எதுவுமே சொல்லல.
என்ன வேணா பேசலாம், என்ன வேணா நடத்திக்கோ, என்ன வேணா போய்க்கோங்கிற பேரு என்ன வேணா பேசலாம். டிவிகே சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.